இப்போப்பா நம்ம வந்து நெய்ச்சோறு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி காயட்டும். இப்போ நெய்ச்சோறு பண்ண போகிறோம்ப்பா. சட்டி காஞ்சிருச்சு. 100 கல்லெண்ணெய் 100 கோல்டு எண்ணெய் வச்சுருக்கோம். அதை வந்து ஊற்றிக்கிடுவோம். நெய்ச்சோத்துக்கு தேவையானது மொத்தம் 200 ஊற்றிருக்கோம். இப்போ அந்த நெய்ச்சோத்துக்கு வந்து 2 காப்படி அரிசி தான் எடுத்திருக்கேன். அரைப்படி அரிசி. அதுக்கு 4 பட்டை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, அன்னாச்சி பூ 4, ஒரு 4 பிரியாணி இலை. இது வந்து கல்பாசிப்பா. நல்லா கருவிடாமல் இதை நல்லா வறுத்துக்குவோம்ப்பா. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். பெரிய வெங்காயம்ப்பா 3/4 கிலோ எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம்ப்பா. எவ்வளோ பெரிய வெங்காயம் நெய்ச்சோத்துக்கு போட்டு பண்ணுறோமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நெய்ச்சோத்துக்கு வந்து மசாலாலாம் போட மாட்டோம்ல, அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டே. முக்கால் கிலோ போட்டாச்சு. நல்லா வதக்கிடுவோம். இப்போப்பா வெங்காயம் வந்து 3/4 வெங்காயம் போட்டுக்கோம்ல, அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம நெய்ச்சோத்துக்கு தேங்காய்க்கு வந்து வெங்காயம் வந்து உங்களுக்கு ரொம்ப வதக்கக்கூடாதுப்பா. அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த நெய்ச்சோத்துக்கு தேவையான பச்சை மிளகா 6 மிளகா எடுத்துருக்கேன். அதை போட்டுக்குவோம். நல்லா போட்டு இதை நல்லா வதக்கிடுவோம்ப்பா. பச்சை மிளகாயை வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும்ப்பா. நம்ம பிரியாணி மாதிரி கருன்னு தேவையில்லை. ஏன்னா நெய்ச்சோத்துக்கு தேங்காய் சோத்துக்கு இப்படி தான் வதக்கணும். ஏன்னா நெய்ச்சோறு வெள்ளையாக தானே இருக்கும். இந்த நெய்ச்சோத்துக்கு தேவையான புதினாப்பா 2 காப்படி அரிசி தானே எடுத்துருக்கோம். என் கை பிடிச்சி புதினா. அது மாதிரி கொத்தமல்லிப்பா என் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. நல்லா கொத்தமல்லி வதங்கிடுச்சு. தக்காளிப்பா 4 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்குவோம். ஏன்னா 2 காப்படி அரிசி தானே, அரைப்படி. அதனால் தக்காளி 4 நிமிஷம் போட்டுக்குவோம். தக்காளியெல்லாம் இது ரொம்ப வதங்க தேவையில்லப்பா பிரியாணி அளவுக்கு. தேங்காய் சோறுக்கு நெய்ச்சோத்துக்குலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. நெய்ச்சோறுன்றா என்ன நெய் ஊற்றலே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கப்பா. 100 நெய்யை எடுத்து வச்சுருக்கேன். 200 எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த 100 நெய்யை ஊற்றிக்குவோம். மொத்தம் எண்ணெய் 200, நெய் 100 எண்ணெய் ஊற்றியது. இதில் உரப்பேப்பா நம்ம இஞ்சி பூண்டு நம்ம மிளகா போட்டு பார்த்தீங்களா, அதான் உரப்பு. வேறு உரப்பு எதுவுமே போடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும்.
காப்படி அரிசிக்குப்பா இஞ்சி 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் போட்டால் போதும்ப்பா. அது மாதிரி வெள்ளைப்புடி 1, 2, 3 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து 1/4 கிலோ உரித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போடுவோம். ஏன்னா சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ நம்ம நெய் சோறுனாலும் தேங்காய் சோறுனாலும் பிரியாணினாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும்ப்பா. இஞ்சி பூண்டு வாடை போகும், நம்ம தண்ணியை எடுத்து அளந்து குடிக்கிற வேண்டியதான். அடுப்பு மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஏற்றிடுவோம். இந்த அளவுக்கு வதக்கிடணும்ப்பா. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ நமக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு. ஏன்னா பெரிய வெங்காயம் 3/4 கிலோ போட்டிருக்கோம்ல 2 காப்படி அரிசிக்கு. இஞ்சி பூண்டு வாடை போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்து அளந்து ஊற்றிக்கணும். இப்போ இந்த நெய் சோத்துக்கு தேவையான தயிர் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கணும். இரும்பு சம்பளம்ப்பா, ஒன்றே ஒன்று நல்லா இவ்வளோ பெரிய பழம், அதை புழிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம கறி போட்டுட்டு இரும்பு சம்பளம் முன்னாடியே போடக்கூடாது, ஏன்னா வேகாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கிறோம். நான் 2 காப்படி அரிசிக்கு 3 காப்படி தண்ணி வைக்கணும். பாஸ்மதி அரிசி தான் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன்ப்பா. 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி. தண்ணி அளந்து ஊற்றிக்குவோம். ஒன்று, இதுக்கு காப்பிடி 2, 3 அப்படி தண்ணிப்பா 1/2 படி அரிசிக்கு. இப்போ இதுக்கு நம்ம உப்பே போடவே இல்லை, சரிங்களா? இனிமேல் தான் உப்பு போட போகிறோம். ஏன்னா 1 படி அரிசிக்குன்றது நம்ம கையில் 1 கை, அதனால் இதில் 1/2 கை போட்டால் போதும் இந்த 2 காப்படி அரிசிக்கு. இவ்வளவு போட்டால் போதும் 2 காப்படி அரிசிக்கு. இதை போட்டு
எல்லாமே போட்டாச்சு, சாப்பாடுக்கு தேவையானது எல்லாமே. இப்போ வந்து அடுப்பை கூட்டி விட்டுட்டு தண்ணி கொதிக்கவும் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ 3 வாடி தண்ணி ஊற்றி வேக வச்சோம்லப்பா, கொதிச்சிருச்சு. நெய் சோத்துக்கு 2 காப்பி அரிசி பாஸ்மதி ரைஸுக்குள்ள 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இது கண் தட்டு தானே, அதனால் வடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 காப்பி அரிசிக்கு வந்து நம்ம 3 காப்பி தண்ணி தான் வைக்கணும். ரொம்ப வச்சாலும் நம்ம குழஞ்சு போயிடும். பார்த்தீங்களா, தண்ணி வடிஞ்சு வட தண்ணி வடிதான். பார்த்தீங்களா, சோறு வந்து பொழுன்னு இருக்கணும் ஒன்றோட ஒன்றும். வெங்காயம் எவ்வளோ நிறையா போட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உப்பு இருக்கானா செக் பண்ணிக்குவோம். கூட இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சாப்பாடு ஆகையில் உப்பு கரெக்டாக இருக்கு. சாப்பாடு வேகட்டும், பார்த்துக்கணும். இப்போ சாப்பாடு இந்த அளவு கொதிக்குதுப்பா. நெய்ச்சோறு லைட்டாக தண்ணி வற்றமே நம்ம தம்மில் போட்டணும்ப்பா. நம்ம தண்ணி வற்றணும். ஓயாமல் இருந்தனாலும் நம்மளுக்கு சாப்பாடு வந்து உடஞ்சிடும். பாஸ்மதி தானே போடுறோம். ஜீரக சம்பா கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது உடையாமல் இருந்தால் தான் அது சாப்பாடு நல்லாயிருக்கும். வேகட்டும், வேகம் பார்த்து பண்ணி விடு. இப்போப்பா நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நெய்ச்சோறு சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா. நம்ம வந்து இப்போ வந்து தம்மில் போட்டுருவோம். சரிங்களா, இப்பே விட்டோம்னா சோறு வந்து குழஞ்சு போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு. இப்போ தம்மில் போட்டுருவோம். தோசை சட்டி அடுப்பில் வச்சு தோசை எடுத்து நல்லா காஞ்சிடணும். இப்போ இந்த சாப்பாடு இதில் வச்சு விட்ருவோம். இப்போ இருக்க நெய்யை நம்ம இப்படியே தடவி வச்சுக்குவோம்ப்பா. உங்களுக்கு தம்முலே இது வந்து வத்திரும். இப்போ இலையை போட்டு சாப்பாடை வந்து மூடி வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் தோசைக்கு சூடாகட்டும்ப்பா. இப்போ சட்டியில் தண்ணியை பிடிச்சி இதில் வச்சுருவோம், தம்மு வச்சுருவோம். சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சுப்பா. சட்டி காயும் நம்ம அடுப்பை அமர்த்திடணும். இப்போ எடுக்கையில் பார்ப்போம்ப்பா. இப்போ எங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.